ஸோ, இப்போ இதில வந்து ஒரு 3 சம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? அந்த 3 சம்மில எந்த சம் வந்தாலும் ஈஸியா நீங்க ஆன்ஸர வந்து இப்ப நீங்க என்னதான் சம் போட்டீங்கனாலும் கடைசியில வந்து ஆன்ஸர் வந்து தப்பா போயிரலாம். இல்ல ஒரு சிலருக்கு வந்து அந்த சம் எப்படி போடணுங்கிற ஒரு ஐடியாவே மறந்து போயிரலாம். ஓகேவா? அந்த மாரி இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்காக தான் இந்த ஒரு ஷார்ட்கட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 4 பாயிண்ட் குடுத்துட்டாங்க. சரியா? கே குடுத்துருக்க கூடாது. இந்த மாரி 4மே பாயிண்ட்டா தான் இருக்கணும். இங்க பாருங்க, இப்ப இதுல வந்து ஏதாவது ஒரு நம்பர தூக்கிட்டு கேன்னு குடுத்து, அது வேற மாரி சம்மு. சரியா? அதிலேயே குவாட்ரிலேட்டரலோட ஏரியாங்கிற வேர்ட் இருக்கும். நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி 4 பாயிண்ட் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 4 பாயிண்ட் குடுத்து ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஷார்ட்கட் பாருங்க. இப்ப இந்த நம்பரும் ஆக்சுவலா இதே தான் இப்ப நம்ம பார்த்த கொஸ்டினு. அதுக்கு கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் சம் அதாவது எக்ஸர்சைஸ் 5.1ல 5த் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம பார்த்தோம். இது செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல -9, -2 தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கும். இதுலயும் -9 தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. -9 வந்தாலே ஒண்ணு 35 ஆன்சர் வரணும், இல்ல 34 ஆன்சர் வரணும். என்னது 35 இல்லைன்னா 34 ரெண்டுல ஏதோ ஒன்று வரணும். இப்போ கொஸ்டின்ல பாருங்களேன், 4ங்கிற நம்பர் வந்திருக்கா? அப்போ ஆன்சர்ல 4 வரக்கூடாது. நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று 35 வரணும், ஒன்று 34 வரணும். நம்ம கொஷினில் 4 வந்துருச்சுன்னா இங்கே 4 வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன போடலாம்? 35ன்னு போட்டுக்கலாம். இப்போ இங்கே அப்போ இன்னொரு சம்மில் என்ன பண்ணும்? 4 வந்திருந்தா 5 போடுவோம். 4 வரலன்னா 4 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இங்கே எங்கேயுமே 4 இல்லை தானே. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல 34 ஸ்கொயர் யூனிட்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்த லாஸ்ட்டு சம்மு இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்பர் 8, 6ன்னு இருக்கும். ஓகேவா? 6க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 7. 8க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 9. அப்போ 79 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த ஷார்ட்கட்டை மறந்துடாதீங்க. இது வந்து உங்களுக்கு சம்மு வந்து போட தெரியாமல் இதை மட்டும் போடுங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த சம்ஸ் வந்து திடீர்னு மறந்து போச்சு, இல்லை ஆன்சர் கரெக்டாக தப்பான்னு உனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஷார்ட்கட் ரொம்ப யூஸ் ஆகும். இல்லை ஒவ்வொருத்தங்க வந்து பாஸ் ஆகவே முடியாதுங்கிற நிலமையிலலாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஜஸ்ட் இந்த ஆன்சர் மட்டும் எழுதி வச்சுட்டு வந்தால் கூட உங்களுக்கு ஒரு 1 மார்க் கிடைக்கும். ஃபார்முலாவை ஆன்சர் மட்டும் எழுதி வச்சிங்கனாவே 1 மார்க் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த ஷார்ட்கட்டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.